ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். டுடே என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, வெரி லாங் சார்ஜ்டு வயரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கலாம்னா, காஸ் லாவை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கலாம். அதுதான் எஃபெக்டிவான மெத்தடாக இருக்கும். கூலும்ஸ் லா இந்த இடத்துல சூட்டபிள் ஆகாது. ஸோ நம்ம எடுத்துக்கிட்டது இன்ஃபைனட் லாங் சார்ஜ்டு வயர். ஓகேயா? ஸோ அந்த சார்ஜ் வயர் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் லென்த்தில் இருக்கக்கூடிய அதோட சார்ஜ் டென்சிட்டியை நம்ம லேம்டான்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா அந்த வயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த வயருக்கு பீன்ற பாயிண்ட் ரெண்டு சைடு, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்க மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சுற்றி ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ், காசியன் சர்ஃபேஸ் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. காஸில் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு நம்ம ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸை நம்ம இமேஜின் பண்ணுவோம். வயருக்கு பார்த்திங்கன்னா எது சூட்டபிளான சர்ஃபேஸ்னால் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் தான் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். ஸோ அதுக்கான ரேடியஸ் பார்த்திங்கன்னா ஆராக இருக்குது. தென் இதோட லென்த்து பார்த்திங்கன்னா எல்லா இருக்குது. தென் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டானது, இந்த சிலிண்டரில் பார்த்திங்கன்னா 3 விதமான சர்ஃபேஸ் இருக்குது. ஒன்று அப் சர்ஃபேஸ், டவுன் சர்ஃபேஸ், அண்ட் தென் பார்த்திங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய கர்வ்டு சர்ஃபேஸ். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி 3 சர்ஃபேஸ் இருக்குது. டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த 3 சர்ஃபேஸ்லேயுமே நான் ஒரு ஸ்மால் ஏரியாவை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப் சைட்லேயும் டவுன் சைட்லேயும் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் நார்மல் எண்ணு எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் பாருங்களேன். அதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கனால காஸ் 90 வந்து 0. ஸோ அதனால் அப் சைட்லேயும் டவுன் சைட்லேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் சைடு பார்த்திங்கன்னா இந்த நார்மல் ஆங்கிளும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆங்கிளும் சேம் டைரக்ஷனில் இருக்கனால காஸ் வந்து 0 ஆகுது. காஸ் 0 உங்களுக்கே தெரியும், 1 இருக்குது. ஸோ அப்போ நம்மளால் சர்ஃபேஸ் சைடில் டெஃபினட்டாக எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, அப்போ இதுக்கான ஈக்குவேஷன் என்னென்னா, φe = க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் E டாட் dA. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதினோம்னா 3 சர்ஃபேஸோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸையும் நம்ம ஆட் பண்ணுறோம். டாப் சர்ஃபேஸும் பாட்டம் சர்ஃபேஸும் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி 0 ஆயிரும். ரிமைன் கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா இது தான். ஸோ இந்த ஃபார்முலாவை இன்ஃபைனைட் லாங் சார்ஜ்டு வயரோட எலக்ட்ரிக் ஃபீல்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தேவையானபடி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவில் க்யூக்கு பதிலாக லாம்டா எல்லை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதோட இன்டெக்ரல் டிஏக்கு பதிலாக நம்ம 2πRL சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பிகாஸ் இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ். ஸோ உங்களுக்கு ஃபார்முலா அப்போ எப்படி மாறிடும், E டாட் 2πRL = லாம்டா எல் பை எப்சிலான் நாட் மாறிடும். தென் இந்த ஃபார்முலா எப்படி மாறிடும், நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் ரைட் சைட் ஷிஃப்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், 1/2πε0 லாம்டா பை ஆர்னு வரும். ஃபீல்ட் இஸ் த வெக்டர் டேர்ம். ஸோ அதனால் நம்ம அதுக்கு ஆர்கேப் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபார்முலா நம்மளுக்கு என்ன கன்க்ளூட் பண்ணுதுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது சார்ஜ் டென்சிட்டி, அதாவது லாம்டா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் 1/r இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம இன்வர்ஸ் ஸ்கொயர் லாலே பார்த்துருப்போம். தென் பார்த்திங்கன்னா லாம்டா வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0ன்னு போட்டோம்னா அந்த சார்ஜ்டு வயர் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதே சமயத்தில் லாம்டா வந்து லெஸர் தென் 0ன்னு போட்டோம்னா அந்த சார்ஜ்டு வயர் வந்து நெகட்டிவ் சார்ஜால் ஃபில் ஆகிருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் வந்து நம்ம பாசிட்டிவ் சார்ஜ்டு வயர் எடுத்தோம்னா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணும்போது நம்ம +r∩ போடணும். அதோட ஃபீல்டு டைரக்ஷன் பார்த்திங்கன்னா அவுட்வர்ட்ஸாக இருக்குது. லெஸர் தென் 0னா வயர் வந்து நெகட்டிவ் சார்ஜால் ஃபில் ஆகிருக்குன்னு அர்த்தம். யூனிட் வெக்டார் r∩ நம்ம நெகட்டிவில் சொல்லணும். தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வர்டாக இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லாம்டா, தென் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த டிஸ்டன்ஸ் r. இதுதான் இதோட கன்க்ளூஷனாக இருக்குது.